நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார கிராமங்களில் விளைநிலங்களை சூழ்ந்த மழைநீர் வடியாததால் 20,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராஜாஜி. ராஜாஜி, நெல்மணிகள் அதாவது 20,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. விவசாயிகள் இது குறித்து என்ன சொல்றாங்க? எந்த அளவு பாதிப்பு அவங்க சந்திச்சிருக்காங்க? வேதாரண்யம் சுற்று வட்டார பகுதிகளான ஆதனூர், கோவில்பத்து, கருப்பம்பலம், கடினல் வயல், ஆயக்காரன்புலம், பஞ்சநதிக்குளம், தென்னடார், வாய்மேடு, தாணிக்கோட்டகம், செட்டிப்புலம், தென்னம்புலம் ஆகிய பகுதிகளில் மானாவாரியில 50,000 ஏக்கர்ல நேரடி நெல் விதைப்பு மூலம் விவசாயிங்க சம்பா சாகுபடி செஞ்சிருக்கிறாங்க. வேதாரண்யம் சுற்று வட்டாரத்துல கடந்த 20ஆம் தேதி முதல் கனமழை பெஞ்சிச்சு. இதனால 20,000 ஏக்கர்ல சாகுபடி செஞ்சிருக்கிற நெற்பயிர்கள் கடந்த 20 நாளா தண்ணீர்ல மூழ்கி அழுக தொடங்கிட்டு. முள்ளியாறு, மானங்கொண்டான் ஆறு, இந்த ஆறுகள்ல மண்டி கிடக்கும் ஆகாய தாமரையால விவசாய நிலங்கள்ல இருந்து உபரி நீர் ஆறுகளுக்கு வடிய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனாலதான் இந்த 20,000 ஏக்கர் இளம் நெற்பயிர்களும் அழுக தொடங்கிவிட்டன. எனவே வேளாண் துறையினரும் பொதுப்பணித்துறையினரும் விவசாய நிலங்களுக்கு நேரடியாக பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனடியாக இந்த ஆறுகள்ல மண்டி கிடக்கக்கூடிய ஆகாய தாமரைய பொதுப்பணித்துறையினர் உடனடியாக அகற்ற வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கின்றனர். உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கூறுகின்றனர். ராஜாஜி, உங்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.